ஆண்டாள் நோன்பு நோக்கிறாள் என்பதனை நாம் பார்த்தோம். மூன்றாவது பாசுரத்தில் இந்த நோன்பு நோற்பதினாலே உலகத்தாருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளெல்லாம் என்ன என்பதனை சொல்லுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைவத்தி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நாம் கண்ணனை பெற வேண்டும் என்று நோன்பு நோக்கிறோம். அப்படி இருந்தாலும் நாம் பண்ணக்கூடிய நோன்பினாலே உலகத்துக்கு இவ்வளவு நன்மைகள் ஏற்பட போகின்றன. ஓங்கி உலகளந்தவன் உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்தான் அவன் யாருன்னு கேட்டால் உத்தமன். பகவான் மகாபலியிடத்திலே மூவடி மண் வேண்டி வருகிறான். பொதுவாக யாரையாவது நீங்கள் போய் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் யாருமே தயாராக இருக்க மாட்டா. ஆனால் உலகத்துக்கெல்லாம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பகவான் தானே வந்து ஒருத்தரிடத்திலே கேட்கக்கூடியவனாக வந்தானே, அவன்தான் உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், நம்முடைய பாவைக்கு நோன்பிற்கென்று நாம் நீராடினால் என்னாகும்? தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாடெல்லாம் தீங்கின்னி. இங்கே தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை காட்டப்படுகிறது. இன்னார் தான் வாழ வேண்டும் என்று நாம் ஒரு பொழுதும் பிரார்த்திப்பதே கிடையாது. நாடெல்லாம் தீங்கின்னி, எல்லாரும் நன்னா இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். நாடெல்லாம் தீங்கின்னி திங்கள் மும்மாறி பெய்து. மாதத்தில் 3 முறை மழை பெய்ய வேண்டுமாம். நல்ல மழை இருக்க வேண்டும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. சரியாக மாதத்தில் 3 முறை மழை பெய்ய வேண்டும். மழை பெய்தால் எல்லா இடங்களிலும் பயிர்கள் எல்லாம் பச்சை பச்சையில் இருக்கும் இல்லையா? அதான் தெரிவிக்கிறாள். திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. எல்லா இடத்திலும் செந்நெற்கள் எல்லாம் நன்கு விளைய வேண்டும். அங்கே மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்க வேண்டும். அதுக்கு மேலே பசுக்கள் எல்லாம் நன்கு பருத்திருக்க. அந்த பசுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கறந்தால் பால் வந்துட்டே இருக்குமா. வாங்க குடம் நிறைக்கும், வாங்க வாங்க குடம் நிறைக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள். இவ்விதமாக நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். நீங்காத செல்வம் என்றால் நாம் பார்க்கக்கூடியது சாதாரண செல்வம். நீங்காத செல்வம்னா பகவானுக்கு தொண்டு புரிதலே நீங்காத செல்வம். அது எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். இதுதான் நாம் பண்ணக்கூடிய நோன்பிற்கான பலம் என்று 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள்.